வெல்கம் டு வாவ் மூவிஸ் தமிழ் சேனல். இப்போ ரீசெண்டாக தமிழ் டப்போட வந்திருக்கக்கூடிய 4 த்ரில்லர் படங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 4 படங்களில் 2 படங்கள் டைரக்ட் தமிழ் படங்கள், 2 மட்டும் தான் தமிழ் டப்புடு படங்கள். அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற படம் 2025 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன அப்படிங்கிற ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு கிராமத்தில் ரோடு போடக்கூடிய வேலைக்காக ஒரு சூப்பர்வைசர் அந்த ஊருக்குள்ள வராரு. அங்க இருக்கவங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த வேலைக்கு சில ஆட்கள் வேணும், அந்த ஆட்களை எடுக்கிற வரைக்கும் இல்ல மெட்டீரியல் வர வரைக்கும் நான் இந்த ஊர்ல தான் தங்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு இடம் சொல்லுங்கன்னு சொல்லும் போது மலைக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு வீட்டை காட்டுறாங்க. அங்கதான் அவர் தங்கிட்டு இருக்காரு. அதே கிராமத்துல ஒரு வயசான லேடியும் அவங்க கூட ஒரு பேத்தியும் இருக்காங்க. அந்த வயசான லேடியை பத்தி சொல்லணும்னா, அவங்களுடைய மொத்த உலகமுமே அந்த குழந்தை மட்டும்தான். அந்த குழந்தைய வேற யாரு கூடயும் பேச விட மாட்டாங்க. ஒரு ஐசோலேட்டட் சுச்சுவேஷன்ல தான் அந்த குழந்தைய வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. யாராவது அந்த குழந்தை கூட பேசணும்னு ட்ரை பண்ணா கூட அவங்க முகத்துல ஒரு விதமான பதட்டம் வருது. அடிக்கடி சிரிக்க மாட்டாங்க, எப்பவுமே சோகமா தான் இருப்பாங்க. இப்படிப்பட்ட இவங்களை ரோடு கான்ட்ராக்ட் வேலைக்காக வந்த அந்த சூப்பர்வைசர் அடிக்கடி நோட்டம் விட்டுக்கிட்டே இருக்காரு. இவங்களை பத்தின டீடைல்ஸ் அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய சிலர்கிட்ட கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இவர் யாரு, எதுக்காக அந்த ஊருக்கு வந்தாரு, எதுக்காக அந்த 2 பேர்த்த பத்தின டீடைலை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறதான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தோட பெயருக்கான அர்த்தம் இந்த படத்தை பார்த்து ஃபுல்லாக முடிக்கும் போது உங்களுக்கே தெரிய வந்துடும். இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்டிங் வைஸ் எல்லாத்தோடைய ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. சூப்பர்வைசராக வரக்கூடிய திலீப் போத்தனுடைய ஆக்டிங்கும் சரி, ஊர் தலைவருடைய ஆக்டிங், கண்ணு தெரியாத ஒரு வயசானவர் வருவார், அவருடைய ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இதில் குறிப்பாக ஒரு வயசான லேடி, அதாவது தேவதர்ஷினி இந்த படத்தில் ரொம்ப சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பயம், பதட்டம் இது எல்லாத்தையுமே கண்ணிலேயே காட்டியிருந்தாங்க. அவங்களுடைய ஆக்டிங் கெரியர்லேயே இந்த படம் ஒரு பெஸ்ட் படம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பராகவே அவங்க ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாக மலையாள படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே கொஞ்சம் ஸ்லோவாக தான் கொண்டு போவாங்க, ரொம்ப ரியலிஸ்டிக்காக தான் இருக்கும். இந்த படத்துலையும் அப்படி தான். ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். கேரக்டர் யார், என்ன பண்ணுறாங்க, நடக்கிறது, போகிறது, பேசிக்கிறது, இந்த மாதிரியான சீன்ஸ்லாம் ஸ்டார்டிங்கில் இருக்கும். ஆனால் போக போக கொஞ்சம் கதைக்குள்ளே வர ஆரம்பிச்சிருவாங்க. செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் விறுவிறுப்பாக கொண்டு போவாங்க. இந்த படம் ரொம்ப பெருசாக ஹைப்பாக த்ரில்லிங்காலாம் கொண்டு போயிருக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக தான் போகும், ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல எமோஷனலான சீன்ஸ் 2 இருக்கு. அந்த சீனை பார்க்கும்போது கொஞ்சம் டச்சிங்காகவே இருந்துச்சு. கிளைமேக்ஸும் நல்லா எமோஷனலாக கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த படம் ஒரு ஃபீல் குட் மூவி, ஒரு நல்ல படம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சன் நெக்ஸ்ட்ல தமிழ் டப்பிங்கோடைய அவைலபிளாக இருக்கு. IMDbல 10க்கு 6.4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம ரெண்டாவதா பார்க்க போற படம் இப்போ தமிழ்ல ரிலீஸ் ஆன அஸ்திரம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ போலீஸ் ஆஃபீஸரா இருக்காரு. அவரு ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கேஸ் என்னன்னா, கொடைக்கானல்ல ஒரு பையன் ஊர் பொதுமக்கள் முன்னாடி, அதாவது பார்க்ல எல்லாருக்கும் முன்னாடியும் அவருடைய வயிற்றுல ஒரு கத்தியால குத்தி ரொம்ப கொடூரமா சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாரு. இந்த ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் இதே மாதிரி சேம் பேட்டர்ன்ல 2 பேர் இறந்து போன விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. இந்த கேஸை எல்லாம் விசாரிக்கும் போது இது சாதாரண சூசைட் இல்ல, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு நம்ம ஹீரோ இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல எந்த ஒரு க்ளூவும் கிடைக்காம லாக் ஆகி நிக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ கூட காலேஜ்ல படிச்ச ஒரு நபர் ஹீரோவுக்கு கால் பண்ணி, நான் உனக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன் இந்த கேஸ் சம்பந்தமா அப்படின்னு சொல்றாரு. மீட் பண்ணி அந்த க்ளூவையும் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு மற்றவங்க எப்படி இறந்து போனாங்களோ அதே சேம் பேட்டர்ல அந்த நபரும் ஹீரோ முன்னாடியே இறந்து போறாரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த கேஸை எப்படி சால்வ் பண்ணார் அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்னன்னா, ஒரு லோ பட்ஜெட் படமாக இருந்தாலும் அதை முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்டிங் வைஸ் எல்லாத்தோடைய ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. குறிப்பாக ஷாமுடைய ஆக்டிங்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு போலீஸ்காரர் நார்மலாக எப்படி ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ரொம்ப சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருந்தாரு. பெருசாக ஹீரோயிசம் மாஸ்லாம் அவருக்கு கிடையாது, ரொம்ப நீட்டாக நேச்சுரலாகவே ஆக்ட் பண்ணியிருந்தாரு. அவர் கூட இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் வருவார். அவர் புதுமுகமாக இருந்தாலும் அவரும் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாரு. அப்பப்பைக்கு சில சீனில் வரக்கூடிய நிழல்கள் ரவியாக இருக்கட்டும், ஹீரோயினா இருக்கட்டும், அவங்களும் அவங்களுக்கு கொடுத்த ரோலை ரொம்ப சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸை ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. ஸ்டார்டிங்லேயே கதைக்குள்ளே வந்துருவாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து த்ரூ அவுட் கிளைமேக்ஸ் வரைக்குமே அந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். அந்த சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போவாங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. கிளைமேக்ஸில் வரக்கூடிய ட்விஸ்ட், இன்டர்வல் பிளாக்ல வரக்கூடிய ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ட்விஸ்ட் இருக்கு, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் ஒரு ஜப்பான் ஸ்டோரியை ஒன்று சொல்லுவாங்க. அந்த கதையும் கேட்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. இந்த படத்துடைய
படத்துடைய நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜப்பான் ஸ்டோரியை ஒரு தடவை சொல்லாமல் 2-3 தடவை சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது கொஞ்சம் போர் அடிச்சது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். இந்த படத்தில் பெருசாக அடல்ட் கண்டென்ட்லாம் இருக்காது. ஆனால் வைலன்ஸ் இருக்குது. அதாவது சூசைட் பண்ணிக்கிற மாதிரியான சீன்ஸ் 1-2-3 சீன்ஸ் வரும். அந்த சீன்ஸை வந்து குழந்தைங்கிட்ட காட்ட வேண்டாம். அதனால் குழந்தைங்களோட பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா ஆஹா ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. தமிழ்லேயே இருக்குது. ஐஎம்டிபியில் 10க்கு 9 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற படம் 2024 வருஷம் ரிலீஸ் ஆன இல் தக்கா சையா அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோவும் ஹீரோயினும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க. அவங்க 2 பேரும் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஹீரோ தூங்கும் போது அவருக்கு ஒரு கனவு வருது. அதாவது அவருடைய ஒய்ஃபு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி கனவு வருது. அடுத்த நாள் எந்திரிச்சு பார்த்தா உண்மையாகவே அவங்களுடைய ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இந்த ஒரு குழப்பத்திலிருந்து வெளியே வராமல் இருக்க அடுத்த நாள் தூங்கும் போது இன்னொரு கனவு வருது. ஆனால் அந்த கனவு ரொம்ப ஆபத்தான கனவாக இருக்கு. அந்த ஆபத்தான விஷயம் அவருடைய ஒய்ஃபுக்கு நடக்கிற மாதிரி ஒரு கனவு கண்டாரு. உண்மையாகவே இந்த கனவு அடுத்த நாள் பழிச்சுதா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு நீட்டாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு யூட்டன் எடுத்து தேவையில்லாத ஒரு விஷயத்தை எல்லாம் உள்ளே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இல்லை. ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் சொதப்பி இருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும்போது பார்க்குறவங்களுக்கு எது ரியலு எது கனவு அப்படிங்கிற ஒரு குழப்பம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய ஸ்க்ரீன் பிளேவும் கொண்டு வந்திருந்தாங்க. மியூசிக் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அங்கங்கே சில கேமரா ஒர்க்கு சினிமாட்டோகிராஃபி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் சொல்லிக்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவான விஷயம்னா அது ஹீரோயினுடைய ஆக்டிங் தான். ஏன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரோலை ரொம்ப சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஹஸ்பண்ட் மேலே அவங்க காட்டக்கூடிய லவ்வாக இருக்கட்டும், பாசமாக இருக்கட்டும், ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்கும்போது அவங்க காட்டக்கூடிய ரியாக்ஷனாக இருக்கட்டும், அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. இவங்களுக்கு அடுத்தடுத்து படங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்தளவுக்கு நல்லாவே நடிச்சிருந்தாங்க. ஸோ இதை தவிர்த்துட்டு இந்த படத்தில் சொல்லிக்கிற மாதிரி வேறு எதுவும் இல்லை. ஸோ போர் அடிக்குது, நான் எல்லா படத்தையும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க வேணால் இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். இந்த படத்தில் பெருசாக அடல்ட் சீன்ஸ்லாம் இருக்காது. ரொமான்ஸ் சீன்ஸ் தான் அங்கங்கே வரும். ஸோ ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா 10 கொட்டா ஓடிடியில் தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம 4வதாக பார்க்க போகிற படம் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தெலுங்கு படமான ஜாக் அப்படிங்கிற காமெடி அட்வென்ச்சர் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோ பயங்கர டேலண்டான ஒரு பர்சனாக இருக்காரு. அவரை ப்ரொஃபஷனலாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்பா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோவுக்கோ ரா ஏஜெண்டாக ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆசை. அதுக்கான இன்டர்வியூவும் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அவர் இருக்கக்கூடிய அந்த சிட்டிக்குள்ள தீவிரவாத தாக்குதல் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஒரு சீரியஸான ஸ்டோரியை எடுத்து அதை ஃபன்னாக கொண்டு போயிருக்காங்க. பெருசாக த்ரில்லிங்லாம் இருக்கவே இருக்காது. சுத்தமாக லாஜிக் இருக்கவே இருக்காது. நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஹீரோ மட்டும்தான் டேலண்டான பர்சன் மாதிரியும் ரா ஏஜென்ட், தீவிரவாதிங்க இவங்க எல்லாத்தையுமே டம்மியாகவும் காட்டியிருக்காங்க. லாஜிக் கொஞ்சம் கூட ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ரொம்ப ஆவரேஜான படம் தான். ஒரு பிலோ ஆவரேஜ் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் பெருசாக அடல்ட் கண்டென்ட்லாம் இருக்காது. ஃபேமிலியோடையே பார்க்கலாம். ஒரு பிலோ ஆவரேஜான படம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. ஐஎம்டிபியில் 10க்கு 4.9 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி சூப்பரான படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.